லாக்டவுன் அப்படின்ட்டு ஒரு தரமான மூவி அப்டேட்டோட தாங்க நாங்கள் வந்திருக்கோம். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட்ஸ். லைக்கா ப்ரொடக்ஷனில் ஏஆர் ஜீவா டைரக்ஷனில் அனுபமா பரமேஸ்வரன், சார்லி, நிரோசா, பிரியா கோதை வெங்கட், லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்க படம் தாங்க லாக்டவுன். லாக்டவுன் அப்படின்னாவே நமக்கு 2019 2021 வரைக்கும் நடந்ததான் ஞாபகம் வரும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. வேலை கிடைக்காம தவித்து ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணாக நம்ம அனுபவமாக நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி டைமில் ஒரு வேலை தேடி போகிறாங்க. அப்படி போகிற இடத்துல ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் தன்னுடைய தோழியோட வற்புறுத்தினால அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு அவங்க பண்ண ட்ரிங்க்ஸ்னால அவங்கள யாரோ கற்பழிக்கிறாங்க. அதில் கர்ப்பமாகறாங்க. இந்த கர்ப்பத்தை குடும்பத்துக்கு தெரியாமல் எப்படி கலைக்கிறது அப்படின்னு அவங்க எடுக்கிற முயற்சியில் அந்த டைமில் கொரோனா லாக்டவுன் வருது. ஸோ அதுக்காக அவங்க எப்படியெல்லாம் மாத்திரையை டாக்டர்லாம் தேடி அலைஞ்சாங்க அப்படின்னு ஒரு கற்பனை கலந்த கதையை எடுத்திருக்காரு நம்ம ஏஆர் ஜீவா அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த படத்துக்கு அதனால தான் லாக்டவுன் பேர் வச்சுருக்காங்க. அப்படி அவங்க நடித்த படத்தில் இந்த படத்தில் நம்ம ஹீரோ இல்லாமல் ஒரு ஹீரோயினை முக்கியத்துவமாக கொண்டுள்ள படம் தான் இந்த லாக்டவுன். ஸோ கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ வகைகளை கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஒரு கர்ப்பமான பொண்ணு அந்த கருவை கலைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு ஒரு மாறுபட்ட சிந்தனையில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் உள்ள படம் என்பதனால ஹீரோ கிடையாது, அனுபமா கேரக்டரு, அவங்களோட நடிப்பு, குறிப்பாக அவங்க வேலை தேடி அலையிறதும் கர்ப்பத்தை கலைக்க முடியாமல் அவங்க தவிக்கிறதும் தான் இந்த படத்தை ஒரு பயங்கரமாகவே புரட்டி போட்டதுன்னு சொல்லலாம். உளவியல் ரீதியாக ஒரு பெண் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற சொன்ன விதம் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நம்ம அனுபமாவோட அப்பாவா நம்ம சார்லியும், அம்மாவா நிரோசாவும் அவங்களோட பாசக்கார மிடில் கிளாஸ் பெற்றோவாக நடிச்சிருக்காங்க. ஆனால் அனுபமா தோழியாக ஒரு பிரியா கோதை வெங்கட் நல்ல நடிப்பால் யாரா இந்த பொண்ணு அப்படின்னு கேட்க வைக்கிறாங்க. மிடில் கிளாஸ் குடும்பங்களில் பொருளாதார பிரச்சனைகள் பெற்றோர்கள் தவிர்ப்பதை இந்த படத்தில் காமிச்சிக்கிறது ரொம்பவே நல்லாவே இருக்குது. லிவிங்ஸ்டன் சம்மந்தப்பட்ட ஒரு கிளைக்கதை வருது. அது இந்த படத்துக்கே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. படத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஹீரோயினுக்கு உதவும் நண்பராக இயக்குனராக நடித்த இருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் ரொம்ப சொல்லும்படி எதுவுமே இல்லை. கொரோனா காலத்தில் தங்களை உயிரை கொடுத்து உயிரை பணியாற்ற மருத்துவர்களை கொஞ்சம் பெருமையாக சொல்லியிருக்கலாம். பட் அவங்கள படத்துக்காக காமிச்ச மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. கொரோனா முடிஞ்சு இத்தனை வருஷம் ஓடிடுச்சு. அப்படி இருந்தும் சில நினைவுகளை நமக்கு கண் முன்னால் கொண்டு வந்து காட்டியிருக்காரு நம்ம டைரக்டர். அந்த டைமில் இருந்த வெறிச்சோடிய தெருக்கள், பண கஷ்டம், மன கஷ்டம், ஸோ அதெல்லாம் இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நினைவு வரும். மறக்காமல் இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.